மதிப்பீடு அறிவியல் பருவம் 3 வகுப்பு 4 2024-25 வினாத்தாள் மற்றும் விடைகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 3R என்பது கழிவுகளை குறைத்தல், மறு பயன்பாடு செய்தல், மறுசுழற்சி செய்தல். மை பேனாவின் பயன்பாடு 3Rகளின் எவ்வகையைச் சார்ந்தது? மறு பயன்பாடு செய்தல். கழிவு மேலாண்மையின் முதல் படி எது? கழிவுகளை பிரித்தல். நுண்ணுயிரிகளால் சிதைவடையும் கழிவு எது? இலை. காய்கறி கழிவுகளை நீ எந்த நிற குப்பை தொட்டியில் போடுவாய்? பச்சை. கோடிட்ட இடத்தை நிரப்புக. சுவாச நோய்கள் ஏற்பட காற்று மாசுபாடும் ஒரு காரணமாகும். அமிலமழை இலையை சேதப்படுத்துவதால் தாவரங்களின் உற்பத்தி திறன் குறைகிறது. தூசி, துகள் மற்றும் புகை மூடுபனியுடன் இணையும் போது பனிப்புகை உருவாகிறது. பனிப்புகை. புவி வெப்பமடைவதால் பனிப்பாறைகள் உருகி நீர்மட்டம் உயர்கிறது. கடல் நீர் மட்டம். ஓசோன் படலம் பாதிக்கப்படுவதால் மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது. தோல் புற்றுநோய். பொறுத்துக. புலி கோடுகள், மீன் செதில்கள், யானை தும்பிக்கை, ஒட்டகம் அகலமான கால்பாதம், ஒட்டகச்சிவிங்கி நீண்ட கழுத்து. வேறுபட்டதை வட்டமிடுக. செய்தித்தாள், அட்டை பெட்டி, கண்ணாடி பாட்டில்கள். காய்கறி கழிவு CFL விளக்கு, கோரைப்பாய். CFL விளக்கு. உலோகங்கள் மருத்துவ கழிவு பாலிஸ்டர். மருத்துவ கழிவு. கண்ணாடி டம்ளர், இலைகள், பாக்குமட்டை தட்டு. கண்ணாடி டம்ளர். பாலிஸ்டர் பழத்தோல், நெகிழிப்பை. பழத்தோல். சரி அல்லது தவறு என எழுதுக. ஆண் கங்காரு தனது குட்டியை அதன் பையில் சுமக்கிறது. இது பெண் கங்காரு தான் சுமக்கும். இவங்க ஆண் கங்காருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. உயிரினங்கள் தம் இளம் உயிரிகளை பேணி பாதுகாப்பது பெற்றோர் பராமரிப்பு ஆகும். சரி. பசு தன் கன்றை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறது. சரி. கன்றுகள் தங்கள் தாயிடமிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை. தவறு. மனிதர்கள் குழந்தையின் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறார்கள். சரி. ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. பருவமழை பொழிய காரணமானது எது? காற்று வீசுவதால் பருவமழை பொழிகிறது. ஸோ காற்று வீசுதல். இல்லைன்னா நீங்கள் சென்டென்ஸாக எழுதலாம். காற்று வீசுவதால் பருவமழை பொழிகிறது. காற்று வளிமண்டலத்தில் எதை கட்டுப்படுத்துகிறது? வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. வெப்பநிலை. உயிரினங்கள் சுவாசிக்க பயன்படும் வாயு எது? ஆக்சிஜன். தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு காற்று எவ்வாறு உதவுகிறது? காற்றின் மூலம் பரவுதல். அதாவது தாவரங்களோட இனப்பெருக்கம் காற்றின் மூலம் விதைகள் பரவுவதால் தாவரங்களோட இனப்பெருக்கம் நடைபெறுது. ஸோ காற்றின் மூலம் பரவுதல். காற்றின் மூலம் விதைகள் பரவுதல். இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒலிக்கும் மணியோசை நம்மை வந்தடைய காரணமாக இருப்பது எது? நம்மை சுற்றி காற்று இருப்பதால்
மணியின் ஒலியோசை நம்மை வந்தடைகிறது. ஸோ நம்ம சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா, நம்மை சுற்றி காற்று இருப்பதால், நம்மை சுற்றி காற்று இருப்பதால். அட்டவணைப்படுத்துக. எறும்பு மற்றும் வௌவால்களின் சிறப்பு புலன் உணர்வுகளை அட்டவணைப்படுத்துக. ஃபஸ்ட்டு எதிரொலித்த இடமாக்கல். அது எது அப்படின்னா வௌவால். நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வௌவாலுக்கு வரும். நல்ல நுகரும் தன்மை, அதாவது ரெண்டாவது எறும்புக்கு வரும். உணர் நீட்சியால் வாசனை, இதுவும் ரெண்டாவது, அதாவது எறும்பு. உணர் நீட்சியால் வாசனை அறிதல். அடுத்து கேட்கும் திறன் அதிகம், அது ஒன்றாவது வௌவாலில் எழுதணும். மீயொலி எழுப்புதல், அதுவும் வௌவால் தான். ஸோ ஃபஸ்ட்டில் எழுதணும். இப்போ நான் 1 போட்டது எல்லாமே வௌவாலுக்கு வரும், 2 போட்டது எல்லாமே எறும்புக்கு வரும். எடுத்து எழுதிக்கோங்க. சுருக்கமாக விடையளித்தல். காற்று மாசுபாட்டை குறைக்க பயன்படுத்தப்படும் மாற்று ஆற்றல் ஆதாரங்கள் ஏதேனும் 3னை எழுதுக. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, சூரிய ஆற்றல் நம்ம பயன்படுத்தலாம். சூரிய ஆற்றல் பயன்படுத்துதல். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், வாகன மோட்டார்களில் புகை உமிழ்வு சோதனையை கட்டாயமாக்க வேண்டும். சோதனையை கட்டாயமாக்க வேண்டும். தேர்ட் பாயிண்ட், கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுவதற்கு அதிக மரங்களை நட வேண்டும். நெக்ஸ்ட்டு, தொழிற்சாலை மற்றும் மோட்டார் வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டினை குறைப்பதற்கான வழிமுறைகளில் 2னை எழுதுக. ஸோ சேம், இந்த மோட்டாருக்கு மேலே நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, மோட்டார் வாகனங்களில் புகை உமிழ்வு சோதனையை கட்டாயமாக்க வேண்டும். அந்த பாயிண்ட் செகண்டாக நம்ம எழுதிக்கலாம். தொழிற்சாலைக்கு மட்டும் என்ன எழுதலாம் அப்படின்னா, தொழிற்சாலைகளில் மாசு கட்டுப்பாட்டு கருவியை பயன்படுத்த வேண்டும். மாசு கட்டுப்பாட்டு கருவியை பயன்படுத்த வேண்டும். மோட்டாருக்கு மட்டும் நீங்கள் முன்னாடியே சொன்ன பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. வினாக்களுக்கு விடையளிக்க. ஒட்டகச்சிவிங்கியில் காணப்படும் சிறப்பு தகவமைப்பு என்ன? அது எவ்வாறு பயன்படுகிறது? சிறப்பு தகவமைப்பு என்ன அப்படின்னா, நீண்ட கழுத்து தகவமைப்பு. நீண்ட கழுத்து. நெக்ஸ்ட்டு, அது எவ்வாறு பயன்படுகிறதுனா, நீண்ட கழுத்து உயர்ந்த மரங்களில் இருக்கிற
இலை பழங்களை பறிக்கிறதுக்கு உதவுது. நீண்ட கழுத்து, உயர்ந்த மரங்களில் உள்ள இலைகள் மற்றும் பழங்களை பறிக்க உதவுகிறது. கழுகு மற்றும் வாத்தில் காணப்படும் தகவமைப்புகளை எழுதுக. கழுகுக்கு என்ன அப்படின்னா கூர்மையான பார்வை, சக்தி வாய்ந்த நகங்கள், வாத்துக்கு என்ன அப்படின்னா வலையிடப்பட்ட பாதங்கள். வாத்துன்னு எழுதிட்டு வலையிடப்பட்ட பாதங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா நீர் புகா இறகுகள். யானை கூட்டமாக வாழ காரணம் நீர், உணவு மற்றும் பாதுகாப்பிற்காக கூட்டமாக வாழ்கின்றன. பறவைகள் V வடிவத்தில் பறப்பதற்கான காரணம் என்ன? V வடிவத்தில் பறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா காற்றின் எதிர்ப்பை குறைப்பதற்கு, V வடிவத்தில் பறக்கிறது. யானை கூட்டமாக வாழ்கிறது உணவு, நீர், பாதுகாப்பிற்கு கூட்டமாக வாழ்கிறது. பட்டியலிடுக. உனக்கு தெரிந்த ஏதேனும் 5 கழிவுகளையும் அவற்றை மேலாண்மை செய்யும் விதத்தினையும் பட்டியலிடுக. இப்போ இலை, அதை எப்படி நம்ம மேலாண்மை செய்யலாம் அப்படின்னா மக்கும் குப்பை. ஸோ அதை உரங்களாக பயன்படுத்தலாம். மக்கும் குப்பை அதை இதை எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படின்னா இது மக்கும் குப்பை உரங்களாக பயன்படுத்தலாம். மக்கும் குப்பை உரங்களாக பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் கண்ணாடி மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்தலாம். அடுத்தது நெகிழி, பிளாஸ்டிக்கையும் நாம் மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்தலாம். பேனா, மை, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபயன்பாடு. பேனாவில் மை ஊற்றி நம்ம திரும்ப பயன்படுத்தலாம். ஸோ மறுபயன்பாடு. உணவுப் பொருள், அது மக்கும் குப்பை உரங்களாக பயன்படுத்தலாம்.
உரங்களாக பயன்படுத்தலாம். ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அமிலமழை எவ்வாறு ஏற்படுகிறது, அதனால் ஏற்படும் விளைவுகள் 3னை எழுதுக. அமிலமழை வந்து எவ்வாறு பொழித்து அப்படின்னா, நைட்ரிக் மற்றும் கந்தக அமிலங்கள் மழைநீரில் கலப்பதால் அமிலமழை பொழிகிறது. விளைவுகள் 3 என்னென்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பாயிண்ட் எழுதிட்டு விளைவுகள்னு எழுதிட்டு தோல் பிரச்சனை, தோல் நோயின்னு கூட எழுதலாம். அடுத்து சுவாச கோளாறு, நெக்ஸ்ட்டு இலைகளை சேதப்படுத்துதல் எல்லாம் படுத்துகிறது. தேங்க்யூ. இதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா வாய்ஸ் கொடுக்கல, இல்லை நான் வந்து டைப் பண்ணி போட்டாலோ அது வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுனால இந்த மாதிரி போட்டேன். நான் இதுக்கு வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.